அண்மைச் செய்தி. சென்னை வானகரம் கேஜி சிக்னேச்சர் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்து வீட்டிலிருந்த பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற அதிர்ச்சி காட்சி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வானகரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அடையாளம்பேட்டு பகுதியில் 14 தளங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு செயல்பட்டு வருகிறது. இதில் 10வது தளத்தில் வசித்து வரக்கூடிய மணிஷ் ராணி என்ற 40 வயது பெண்ணிடம் நேற்று இரவு 7:30 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் செயின் பறிக்க முயன்று அந்த பெண் காயமடைந்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. வானகரம் போலீசார் தற்போது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சச்சின் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா அந்த மானீஸ்வரியின் கணவர் மின்டி செயல்பட்டிருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கியில சீஃப் மேனேஜராக பணிபுரிந்து வருவதாகவும் இவர்களுக்கு 17 வயது ஒரு பெண் பிள்ளையும் 10 வயதில் ஆண் பிள்ளையும் இருப்பதாகவும் நேற்று இவரது கணவர் வருகைக்காக அவர் காத்திருந்த போது 7:30 மணி அளவில் கதவை தட்டுவது போலவும் அடிக்கடி காலிங் பெல்லை அழுத்துவது போலவும் வந்ததுனால வெளியே வந்து பார்க்கும்போது சிவப்பு நிற சட்டை அணிந்த நபர் ஒருவர், கருப்புக்குள்ள அணிந்த நபர் அந்த பெண்ணிடம் வந்துட்டு செயினை பறிக்க முயன்றதாகவும் அவர் தப்பி செல்லும் போது அவரது முகத்திலும் வலது கண்ணு கீழும் ரத்த காயங்கள் ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளித்ததாகவும் பின்னர் வானகரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தற்போது சதீஷ் என்கிற சச்சின் என்ற 26 வயது நபரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும் சரித்திர பதிவேடு குற்றவாளி திருவேற்காடு காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. போக்சோ, பெண் வன்கொடுமை உள்ளிட்ட வழக்குகள் இவர் மீது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இவர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொள்ளடிக்க முயற்சி, காயம் ஏற்படுத்துதல் ஆகிய 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சச்சினிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிறது. 10வது தளத்தில் இந்த மர்ம நபர் எவ்வாறு வந்தார், அந்த நபர் தொடர்ச்சியாக காலிங் பெல்லை அழுத்துவதும் அவர் வெளியில எட்டி பார்க்கும்போது அவரிடம் பேச்சு கொடுப்பது போல சென்று அந்த பெண்ணின் கழுத்திலிருந்து அந்த செயினை பறிக்க முயல்வதும் அவர் தப்பி செல்லும் போது அவர் இதில் காயமடைந்து இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த சச்சினிடம் வானகரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். லலிதாம்பிகை மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். காயமடைந்த இந்த மணிஷ் ராணி என்ற பெண் காயமடைந்திருக்கிறார். வட மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.